ஹாய் வியூவர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஒரு சர்வைவல் படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப இது ஒரு சாதாரண ஒரு சர்வைவல் படம் மாதிரி தான் தெரியும். ஆனால் படம் பாதிக்கு மேலே தான் தெரியுது இந்த படத்தோட கண்டென்ட்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. ஏன்னா அதை அவங்க ரிவீல் பண்ண விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தோட பேர் தி கிரேட் ஃப்ளூட் 2025 இப்போ தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் மிகப்பெரிய ஒரு மழை பெய்யுது. அந்த மழையினால பயங்கரமான ஒரு வெள்ளம் வருதுங்க. அந்த வெள்ளத்தில் நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை எப்படி காப்பாற்றி சர்வே பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே தண்ணி வந்து வேகமாக ஏறிக்கிட்டே வரும். அவங்க மொட்டை மாடிக்கு போகணும். இதுதான் கான்செப்ட்டுங்க. அந்த மொட்டை மாடிக்கு போகிறதுக்குள்ளார அவங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசுவலாக சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு 3 கேரக்டர் தாங்க. அந்த 3 கேரக்டருமே அவ்வளோ நீட்டாக நடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 கேரக்டர் தான் நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் இது ஒரு டைம் லூப் படமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் போக போக இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது. அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எமோஷனல் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழுகுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்னால் நல்லா எழுதியிருக்காங்க. அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த தமிழ் டப்பிங்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்னா சூப்பராக செட் ஆகிருக்குங்க. நல்லாயிருக்கு. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் விசுவல் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே சமயம் சவுண்ட் எஃபெக்ட்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த படம் போர் அடிக்கிற மாதிரி தோணும், கன்ஃபியூஸாக இருக்கும், என்னடா ஸ்கிப் பண்ணிடலாமே அப்படின்னா தோணும். ஆனால் பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் வரும். கண்டென்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட்னா எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட பாருங்கள். சில இடத்துலனா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.